ஜனவரி 1, 2026 ஆண்டின் முதல் நாள். இறைவனின் அன்னையாகிய தூய கன்னிமரியா பெருவிழா. நற்செய்தி வாசகம். லூக்கா நற்செய்தி 2ஆம் பிரிவு 16 முதல் 21 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இறைவனின் அன்னை ஆகிய தூய கன்னிமரியா பெருவிழா. 2026 ஆண்டின் முதல் நாள் இன்று. அனைவருக்கும் புத்தாண்டின் அன்பான மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள். இயேசு பிறந்ததிலிருந்து ஆண்டுகளை எண்ணுகின்ற முறைப்படி இன்று இயேசு பிறந்தபின் 2025 ஆண்டுகள் நிறைவேறி 2026 ஆண்டு பிறக்கிறது. அதாவது ஒரு ஆண்டு என்பது பூமி கோளம் சூரியனை ஒருமுறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் என்கின்ற வகையில் இயேசு பிறந்ததிலிருந்து நமது பூமி கோளம் சூரியனை 2025 முறை சுற்றிவிட்டது. இன்று 2026 சுற்றை ஆரம்பிப்பதின் முதல் நாள். இந்த சுற்று போன சுற்றை போலவே அதே 365 நாட்களுக்கு 52 வாரங்களுக்கு 12 மாதங்களுக்கு நீடிக்கும். அடுத்த சுற்றில் அடுத்த ஆண்டை 2027 ஆண்டை புது ஆண்டு என்று அழைத்து இன்று தொடங்கும் 2026 ஆண்டை பழைய கடந்து போன ஆண்டு என்போம். ஆண்டில் அதன் எண்ணிக்கை மாறுவதில் புத்தாண்டு பிறப்பதில்லை. ஒவ்வொரு ஆண்டிலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ள நாட்களை, வாரங்களை, மாதங்களை திருப்பி திருப்பி வாழ்வதில் ஒரு ஆண்டு புத்தாண்டாக மாறுவதில்லை. இன்று தொடங்கிய இந்த ஆண்டில் வரும் நாட்களை வாழ அடியெடுத்து வைக்கும் நம்மில்தான் புதுமை வெளிப்பட தயாராக இருக்கிறது. இன்று ஒருவர் மற்றொருவருக்கு ஹாப்பி நியூ இயர், மகிழ்வான புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாம் என்ன கூற விரும்புகிறோம்? நம் உள்ளங்களின் அன்பை, புதுமை பிறக்கணும் என்ற வாஞ்சையை தெரிவிக்கிறோம். கடந்த ஆண்டில் உன்னை என்னை அடிமையாக்கி இருந்த பழமைகள் பழைய ஆண்டை போல மறையட்டும் என்று விரும்புகிறோம். என்னில் எனக்குள், உன்னில் உனக்குள் துடித்து கொண்டிருக்கும் புதுமை பொங்கி பாயட்டும் என்று விரும்புகிறோம். உன் புதுமையும் என் புதுமையும் ஒன்று சேர்ந்து நமது புதுமையாக நம்மிலும் நம்மை சுற்றிலும் அமைதியையும் ஆனந்தத்தையும் அள்ளி வழங்கட்டும் என்று ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்திக் கொள்கிறோம். இதை போன்ற வாழ்த்துக்கள் நம்மில் நிஜமாக வேண்டும் என்று எதிர்நோக்கி வாழ்வதில்தான் இந்த 2026 ஆண்டு புத்தாண்டாக புது பொலிவு பெறும். இந்த புத்தாண்டை தொடங்கும் நாளில் திரு அவையில் இறைவனின் அன்னையாகிய தூய கன்னிமரியாவின் தாய்மையை கொண்டாடுகிறோம். 2026 ஆண்டு எவ்வாறு நமக்கு புதுமையின் காலமாக அமையக்கூடும் என்பதை
கன்னிமரியாவின் தாய்மை நமக்கு நன்கு விளக்கி கூறும். இன்றைய முதல் வாசகம் குருக்களின் ஆசி மொழியை கூறுகிறது. ஆண்டவருக்கு நல் உறவு பலி கொடுக்க வரும் நம்பிக்கையாளர் மீது குருக்கள் வழங்கும் ஆசி மொழிகள்தான் இவைகள். நம்பிக்கையாளருக்கு ஆண்டவர் பாதுகாப்பையும் அமைதியையும் அன்றாடம் வாழ்வதற்கான ஒளியையும் அருளையும் தர வேண்டும் என்று ஆசீர் வேண்டி குருக்கள் மன்றாடுகின்றனர். ஆண்டின் முதல் நாள் என்று இந்த ஆசி மொழிகள் நம் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக வந்திறங்க வேண்டும் என்ற துணியில்தான் இந்த வாசகத்தை நாம் காதார கேட்டோம். இந்த 2026ஆம் ஆண்டு ஆண்டவரின் பாதுகாப்பில், அமைதியில், அருள் ஒளியில் நிறைய வேண்டும். நமது நாட்கள் ஆண்டவரின் ஆசீர் மிகுந்த நாட்களாக மலர வேண்டும் என்று தாய் திருச்சபையும் இன்று நம்மை வாழ்த்துகிறது. அதாவது இந்த ஆண்டின் நாட்களை நாம் எப்படி வாழ வேண்டும், வரும் நாட்களில் நாம் எவ்வகையான எதிர்நோக்கு கொள்ள வேண்டும் என்று இந்த ஆசி மொழிகள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. பொதுவாக புதிய ஆண்டை தொடங்கும் போது நாம் பல தீர்மானங்களை எடுப்போம். தினமும் உடற்பயிற்சி செய்வேன், அன்றாடம் காலம் எழுந்தவுடன் இறைவனை தியானித்து ஜெபம் செய்வேன், வாரத்திற்கு ஒரு முறையாவது 1 மணி நேரமாவது அடுத்தவருக்கு உதவி செய்வேன் என்று பல புதிய செயல்களை, நல்ல செயல்களை செய்ய போகிறேன் என்றோ, பல புதிய மனப்போக்கை வளர்த்து கொள்ளப் போகிறேன் என்றோ பல தீர்மானங்களை புதிய ஆண்டின் செயல் திட்டமாக வகுத்து புது உற்சாகத்துடன் புதிய ஆண்டை ஆரம்பிப்பது நமது வழக்கம். பொதுவாக புத்தாண்டு தீர்மானங்கள் முதல் 10 நாட்களுக்கு மேல் அல்லது முதல் மாதத்திற்கு மேல் கடைபிடிக்கப்படுவதில்லை என்பது பொதுவான கருத்து. உற்சாகத்தோடு புதுமையை நோக்கி ஆரம்பித்து 1 மாதத்திற்குள் வேகம் குறைந்து தீர்மானங்கள் காற்றில் கரைந்து காணாமல் போய்விடுகின்றன. மீண்டும் சென்ற ஆண்டில் வாழ்ந்த அதே பழைய வாடிக்கை, வழக்கங்கள், சரிவுகள், சலிப்புகள் இவைகளெல்லாம் நிறைந்து இயந்திரத்தனமாக வாழ ஆரம்பித்து விடுகிறோம். தொடங்கிய புத்தாண்டு 1 மாதத்திற்குள் பழைய ஆண்டாகி விடுகிறது. இன்றைய 2ஆம் வாசகம் வாழும் நாட்களில் புதுமையை எப்படி தக்க வைத்துக் கொண்டு வாழ்வது என்பதை விளக்குகிறது. இறைமகன் இயேசு நம்மை போலவே ஒரு தாயின் மகனாக, தாய் கன்னிமரியாளின் மகனாக பிறந்தார். நம்மை போலவே மனித இயல்புக்குரிய வலிமையையும் வலுவின்மையையும் வாழ்ந்தார். நம்மை போலவே மனிதருக்குரிய சட்டதிட்டங்களுக்கு தன்னை உட்படுத்தி கொண்டார். நம்மை போலவே மனிதனாக வாழ்ந்து மனிதராகிய நாம் எப்படி நமது வாடிக்கை, வழக்கங்கள், வலுவின்மைகள், சாக்குப்போக்குகள், சரிவுகள் இவைகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டு வாழ்வதை தவிர்க்கலாம் என்பதை வாழ்ந்து காட்டினார். இவ்வாறு நமக்குள் இருக்கும் தூய ஆவியார் தரும் வல்லமையையும் உரிமையையும் சுதந்திரத்தையும் வாழலாம் என்பதை இயேசு நமக்கு உணரச் செய்கிறார். இயேசு நம்மில் ஒருவரானதே நமக்குள் இருக்கும் நமக்கே உரித்தான புதுமையை, இறைவன் தந்த உள்ளாற்றலை உணர்ந்து அவைகளை வாழ செய்வதற்காகவே. இவ்வாறு புதுமையை வாழும் ஆற்றலை இறைவன் நமக்குள் வைத்திருந்தாலும் நாம் ஏன் நமக்கே உரித்தான புதுமையை நம்மால் வாழ முடிவதில்லை? ஏன் மனம் தளர்ந்து பல சாக்கு போக்குகளை காட்டி பழமைக்கே திரும்பி விடுகிறோம்? அல்லது எல்லாரும் செய்வதைப் போல நானும் செய்கிறேன் என்ற மந்தை மனப்போக்குக்கு ஏன் எளிதில் மாறிவிடுகிறோம்? ஒருவேளை நமக்குள் இருக்கும் நமது புதுமையை உணர்ந்து வாழ நமக்கே நாம் வாய்ப்பு தருவதில்லையோ? அந்த உணர்ந்த புதுமையை வாழ ஞானமும் ஆற்றலும் இறைவன் வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் இன்னும் அறியவில்லையோ? இறைஞானமும் ஆற்றலும் நம்மில் செயல்பட அவருக்கு அவகாசம் தர நாம் துணிவதில்லையோ? இதை போன்ற கேள்விகளுக்கு இன்றைய நற்செய்தி விடைகளை தருகிறது. இன்றைய நற்செய்தியின் மையப்புள்ளி அன்னை மரியா. நற்செய்தி கூறும் அனைத்து நிகழ்வுகளையும் மரியாவின் கண்ணோட்டத்தில் நாம் பார்த்து உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆடுகளை இரவு காவல் காத்த இடையர்கள் இயேசு பிறந்த நற்செய்தியை வானதூதர் மூலம் அறிந்து பெத்லகேமுக்கு விரைந்தனர்.
தங்களுக்கு அறிவித்திருந்தபடியே நிகழ்ந்திருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி கொள்கின்றனர். இந்த அதிசயத்தை பற்றி மற்றவருக்கும் அறிவிக்கின்றனர். இவையெல்லாம் நடைபெறுவதைக் கண்ட மரியா அவருடைய உள்ளத்தில் பல எண்ணங்கள் ஓடுகின்றன. அவையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கிறார். தனக்கு எப்படி 10 மாதங்களுக்கு முன் இதைப் போலவே ஒரு வானதூதர் செய்தி சொன்னார், கன்னியாக தான் கருவுற்றிருந்ததால் வந்த சிக்கல்களை எவ்வாறு தானும் தனது கணவர் யோசேப்புவும் மேற்கொண்டனர். நாசரேத்திலிருந்து பெத்லகேம் வந்தனர். குழந்தையை பெற்றெடுக்க இடமின்றி தவித்தனர். பின் மாடடை குளிரில் குழந்தையை பெற்றெடுத்து தீவன தொட்டிலில் கிடத்தினர். திடீரென்று தாங்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் இடையர்கள் வந்து வணங்குகின்றனர். இந்த இடையர்கள் சென்று அதிசய குழந்தையின் பிறப்பை பற்றி மற்றவர்களுக்கும் அறிவிக்கின்றனர். இவ்வாறு சென்ற நாட்களில் நடந்தவைகள், தற்போது நடப்பவைகள் அனைத்தையும் மரியா உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கிறார். இவைகளில் இளையோடும் இறைவன் வழி நடத்தும் அருட்கரத்தை உணர்கிறார். அதன் பயனாக ஒரு தாயாக தன் குழந்தைக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார். குழந்தை இயேசுவுக்கு விருத்த சேதனம் செய்கிறார். விருத்த சேதனம் என்பது ஆண்டவர் ஆபிரகாம் வழியாக மனிதருடன் செய்து கொண்ட உறவின் உடன்படிக்கைக்கு பிறந்த குழந்தையை ஒப்புக்கொடுப்பதின் சடங்காகும். இப்படியாக தன்னில் நடக்கும் இறை வழி நடத்துதலை உள்ளத்தில் சிந்தித்த மரியா விருத்த சேதனம் வழியாக வரவிருக்கும் நாட்களை இறைவனின் உறவின் உடன்படிக்கைக்கு, அதாவது அன்பின் ஒப்பந்தத்திற்கு தன்னையும் தன் குழந்தை இயேசுவையும் அர்ப்பணிக்கிறார். இனி தன் வாழ்வில் தன் மகன் குழந்தை இயேசுவின் வாழ்வில் நடக்கப் போவதெல்லாம் இறை வழி நடத்துதலாக நிகழட்டும். இறைவனின் அருட்கரமும் ஆற்றலும் ஞானமும் அவர்கள் வாழ்வின் செயலாகட்டும் என்று தங்களையே அர்ப்பணிக்கின்றனர். புதிய ஆண்டை துவங்கும் நாம் மரியாவின் தாய்மை மனதையே வரும் நாட்களை வாழ்வதற்கு தேவையான வழிமுறையாக கொள்வோம். கடந்த நாட்களில் இறைவன் நம்மை வழிநடத்தினார். இன்றைய நாளை உயிர் துடிப்புடன் உறவுகளின் சங்கமத்துடன் வாழ்வதற்கு இன்று வரை வழி நடத்தி வந்துள்ளார். இவ்வாறு கடந்த காலத்தை இறை வழி நடத்துதல் என்ற பார்வையில் பார்ப்பதற்கு நாமும் மரியாவை போன்று நடந்தவைகள், நடந்து கொண்டிருப்பவைகளை நம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து மன்றாட வேண்டும். இதனால் நமக்கு கிடைக்கும் இறை வெளிச்சத்தில் எவ்வாறு அவருடைய இறைஞானமும் ஆற்றலும் நம்மை வழி நடத்துகிறது என்று அவர் மேல் நமக்கு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கையில் வரும் நாட்களை, இன்று பிறக்கும் 2026 புது ஆண்டை அவருடைய வழி நடத்துதலுக்கு, அவருடைய ஞானத்திற்கு, அவருடைய ஆற்றலுக்கு ஒப்புக் கொடுப்போம். புது ஆண்டிற்கான நமது திட்டங்கள், தீர்மானங்கள் அவரது ஒளியால், ஞானத்தால், ஆற்றலால் நிரப்பப்பட்டு அவருடைய வழி நடத்துதலில் நிகழ வேண்டும் என்று மன்றாடுவோம். நமது திட்டங்களை, தீர்மானங்களை, இவைகளெல்லாம் ஒரு தொடக்க புள்ளிதான். இவைகள் நாம் எடுக்கும் முதல் அடிதான். இனி நாம் எடுக்க வேண்டிய அடுத்த அடி, தேர்ந்து கொள்ள வேண்டிய அடுத்த திசை, நடக்க வேண்டிய அடுத்த பாதை, இவைகளை ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்கு விட்டுக் கொடுப்போம். நம்மில் இன்று தொடங்கிய புதுமை வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும். ஆண்டவர் படைக்கும் ஆண்டவர். நம்முடைய வழியாக, நம்முடைய ஆற்றலாக, நம்முடைய ஞானமாக அவர் நம்மில் செயல்படும் போது நாம் அவரில் புதிதாக படைக்கப்பட்டு கொண்டே இருப்போம். பழமையை வாடிக்கையாக, வசதிக்காக திருப்பி திருப்பி வாழ மாட்டோம். ஆண்டவரின் புதுமை படைப்பாக பொலிவு பெற்று கொண்டே இருப்போம். பழமையில், பழக்க வழக்கங்களில், சடங்கு சம்பிரதாயங்களில் இருந்து விடுபட்டு அவருடைய பிள்ளைகள் என்ற அன்புறவில் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய அன்பின் தனித்துவத்தை மற்றவர்களோடு சேர்ந்து உறவின் ஒத்திசையாக வாழ்வோம். இவ்வாறு நமது தனித்துவத்தை மற்றவரோடு ஒத்திசைந்து வாழ்வதில்தான் உண்மையான விடுதலையும் புதுமையும் பிறந்து கொண்டே இருக்கும். நம்மில் இத்தகைய புதுமையையும் விடுதலையையும்
மலர்ந்து கொண்டே இருக்க செய்து கொண்டிருக்கும் இறைவனிடம் இந்த புது ஆண்டை அர்ப்பணிப்போம். அனைவருக்கும் புத்தாண்டின் மகிழ்வான வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு இறை ஆசீர்வாதத்தால் புதுமையையும் விடுதலையையும் நிறைவையும் அபரிவிதமாக வழங்கும் ஆண்டாக மலர்வதாக.